பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம். உங்களோடு வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை ஜீவ அப்பம். அப்போ ஜீவ அப்பத்தை நாம் விடவிடாமல் புசிக்க வேண்டும் என்று சொல்லியும் அனுதினமும் புசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அனுதினமும் புசிக்க வேண்டிய அந்த வார்த்தை என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாம் அனுதினமும் புசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ரோமர் 6, 7, 8 அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் வார்த்தை வார்த்தையாக சொற்களாக அதனை பிரித்து பகுத்து அதை பிரசங்கிக்க வேண்டியதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம். அதற்கு முன்பு அந்த சிலுவையின் செய்தியை பற்றிய அறிவு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறபடியினால் அந்த சிலுவையை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளும் மூலமாக சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்கள் எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நான் பாவித்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41, 44, மத்தேயு 21:31, 32, லூக்கா 13:34, 35, தற்பொழுது லூக்கா 10:13, 16. முதல் இந்த வேத வார்த்தையை பார்ப்போம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாக இருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்றார். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் முக்கியமாக நம்முடைய ஆண்டவர் 3 பட்டணங்கள், திருப்பி நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 3 பட்டணங்களில் அவர் தன்னுடைய சாபத்தை அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கு. கோராசின் பட்டணத்துக்கு ஐயோ என்று சொன்னார், பெத்சாயிதா பட்டணத்துக்கு ஐயோ என்று சொன்னார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி, பாதாளத்துக்குள்ள நீ போவாய், நீ நரகத்துக்குள்ள போவாய் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சபிச்சிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இவர் சபிக்கிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்க முடியும். மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் இந்த 3 பட்டணங்களிலும் மகாபெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார்.
அப்படி அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்திருந்தும் மனித குலத்திலேயே அப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் ஒரு காலமும் இந்த பூமியில் செய்யப்படாமல் இருந்தும் இந்த அற்புதங்களை செய்தவர் யார், இவர் யார், இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியெல்லாம் 4000 வருஷ காலமாக அவர் அறிவித்தும் அவர் வந்திருந்த பொழுது அவர்களை எதுவுமே அறியாமல் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் முற்றும் முழுதுமாக அவர்களில் நிறைவேறியிருந்தது. அவர்களில் நிறைவேறியிருந்தது எப்படி? அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் அறிந்தார்கள், ஆனால் இருதயத்தினால உணரவில்லை. அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ இருதயம் அவர்களுக்கு முற்றும் முழுதுமாக கொழுத்திருப்பதனாலும் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருப்பதனாலும் அவரில் அக்கறை இல்லாதிருந்தார்கள். இதன் நிமித்தமே அந்த சாபம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை விட இஸ்ரவேலியர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு மகா பயங்கரமாக இருக்கும் என்றும், குறிப்பாக இந்த 3 பட்டணங்களுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் போய் என்னுடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் போய் என்னை பற்றி நீங்கள் பிரசங்கிங்கோ அதை அவர்கள் கேட்கிறார்களோ அவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறார்கள். என்னை யாரும் அசட்ட பண்ணுகிறார்களோ, உங்களை யாரும் அசட்ட பண்ணினால் அவர்கள் என்னை அசட்ட பண்ணுகிறார்கள். என்னை யாரும் அசட்ட பண்ணினால் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறார்கள். ஆனபடியால் அவர்களுக்கு மகா பயங்கரமான தண்டனை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இங்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ இதே நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியவில்லை. அவர் சிலுவையில் செய்து முடித்தது என்ன என்று அவர்கள் அதை அறியவில்லை. அப்போ அவரை அறியாமலும் என்றால் அநேகமான சபைகளில் வேறொரு இயேசு சஞ்சரிக்கிறபடியினால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருப்பதனால இந்த பட்டணங்கள், கோராசியின் பட்டணம், பெத்சாய்தா பட்டணம், கப்பர்நகூம் பட்டணத்துக்கு ஆண்டவர் பிரகடனப்படுத்தின சாபம் வந்துருமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன். ஆனபடியால் தான் இந்த சிலுவையின் செய்தி வந்திருக்கிற நேரத்தில் என் சகோதரர்கள் சகோதரிகள் இதை தீவிரமாக இதனை ஆராய்ந்து இது என்ன, இது எப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி அறிந்து, இது ஏன் வந்திருக்கிறது என்று சொல்லி அறிந்து அதனை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு நிச்சயமாய் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீரே, அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாய் பிறந்த எங்கள் மீது தேவரீர் அன்பு செலுத்தி உம்முடைய குமாரனை அந்த அன்பின் நிமித்தம் அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முக்கியமாக நாங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு வசனத்தை, அதாவது கிறிஸ்தவர்கள்
ரோமர் 6 ரட்சிக்கப்பட்டு ரோமர் 6 அதிகாரத்தை அவர்கள் பூரணமாக அறிந்த பின் அவர்கள் நடைமுறை கிறிஸ்தவத்திற்குள் சஞ்சரிப்பதற்கு முதல் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே 11ஆம் அதிகாரம் வரையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 12இலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் அதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ 12:1-2 முதலாம் வசனத்தில் நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த 2வது வசனத்தை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது 2வதுல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்தினுடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பிரபஞ்சம் சாத்தானுடைய கைக்குள் இருக்கிறது. சாத்தானுடைய ஆவி எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனபடியால் நீங்கள் மிகவும் அவதானமாக இருந்து உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேணும். ஆனால் ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்றதை ஒரு மிக முக்கியமான வசனத்தின் மூலம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் அந்த விவரம் சொல்லப்பட்டிருந்தது. போன செய்தியில், கடந்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. 1 யோவான் 2:15 யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ 2:15 யோவான் அப்போஸ்தலர் உலகமும் 15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். திருப்பி வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனபடியால் நான் எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பரமபிதா சொல்கிறார் என்னென்று சொன்னால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால். அப்போ உலகத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பிரிந்திருக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் அதே நேரம் அவன் உலகத்தோடு சஞ்சரித்து அவர்களுடைய வழிகளை பின்பற்றி துரதிர்ஷ்டவசமாக ஏறத்தாழ அதாவது 75-80% மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த துன்மார்க்கமான வழியை பின்பற்றுவதிலிருந்து அவர்கள் அதனையே தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் நான் போகிற இடமெல்லாம் இந்த வேத வாக்கியத்தை குறிப்பாக அவர்களுக்கு பிரசங்கிக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 இருக்கிற வசனத்தை நான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பிரசங்கிக்கிறது இதற்காகத்தான். ஆனாலும் விதைக்கிறவனின் உபமானத்தில் 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழியை இழந்து, அதற்கு காரணம் என்ன?
குறிப்பாக உலக ஆசை. உலக ஆசை, உலகத்தை போலவே நாமும் இருக்க வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர்கள் கடைசியில் தங்கள் ஆத்துமாகவே இழந்து போனார்கள் என்பதை நாம் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி மத்தேயு 13ஆம் அதிகாரம், லூக்கா 8 மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழியை இழந்து போனார்கள், தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்ன? உலகமே இதற்கு முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர்கள் உலகத்தை பின்பற்றி உலகத்திலே அன்பு செலுத்தி உலகத்தினுடைய வழிகளை அவர்கள் பின்தொடர்ந்ததன் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை இழந்து போனார்கள் என்று சொல்லி ஏற்கனவே விதைக்கிறவனின் உபமானத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதனே பரமபிதாவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த 12:2ஆம் வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று அதை என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமான சித்தம் என்ன? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன என்பதையே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் முயற்சி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் நமது வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லணுமென்றால், அதாவது நாம் ஏதாவது முயற்சி செய்து இந்த சித்தம் இன்னதென்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதை பரிசுத்த ஆவியானவர் தான் அதனை செய்வார். அதற்கு அவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையில் இருக்க வேணும். அப்போ விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையில் இருக்கும் பொழுது இதனை பெற முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பகுத்தறியத்தக்கதாக திருப்பி வருவோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று என்றதை பார்த்தோம். அடுத்தது, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனம் புதிதாக வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நம்முடைய மனம் புதிதாக வேணும் என்றதே பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பு. அப்படியாயிருந்தால் நாம் என்ன செய்ய வேணும் என்றொரு கேள்வி இயற்கையாகவே எழும்புகிறது. அப்போ ஆவிக்கேற்ற முறையில் நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இப்போ சகல சிந்தனைகளும் ஆவிக்கேற்ற முறையிலேயே நாம் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆவிக்கேற்ற முறையில் நாம் சிந்திக்க வேண்டும். சிலுவையின் மூலமாகவே சகலதும் நமக்கு கிடைக்கிறது என்பதையும், அதனை விசுவாசத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், கிரியைகளினால் அதை பெற முடியாது என்பதையும் மனப்பூர்வமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். மறுபடியும் வருகிறேன்.
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ எப்படி மனம் புதிதாகும் என்று சொன்னால், ஆவிக்கேற்ற முறையில் நாம் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதன் ஆவிக்கேற்ற முறையில் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். சிலுவையின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் மூலமாகவே சகலதும் நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதை விசுவாசத்தின் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், கிரியைகளினால் அதை பெற முடியாது என்பதையும் ஆணித்தரமாக நம்முடைய இருதயத்தில் அந்த சிந்தனையை நிலைநாட்டி அந்த சிந்தனையை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆவிக்கேற்ற முறையில் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். சகலதும் சிலுவையில் இருந்தே எனக்கு கிடைக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்த பலாபலன்களை நான் பெறுவதற்கு அதை விசுவாசத்தின் மூலமே அந்த பலாபலன்களை பெற முடியும் என்பதையும், கிரியைகளினாலே அதை பெற முடியாது என்பதையும் நான் பரிபூரணமாக நாம் அறிந்து புரிந்து விசுவாசத்தில் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது மனம் புதிதாகும். மனம் புதிதாகும். அப்போ புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து நாங்கள் அறியக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை என்னென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மனம் புதிதாகிறதற்கும் மறுரூபம் அடைவதற்கும் நான் செய்ய வேண்டியது என்ன? சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதை விசுவாசத்தினாலேயே நான் பெற முடியும், கிரியைகளினால் நான் பெற முடியாது என்ற சிந்தனை என்னுடைய மனதில் உறுதியாக இருக்கும் பொழுது சகலதையும், அதாவது ஆவிக்கேற்ற முறையில் சகலதையும் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது தன் பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் அந்த மறுரூபமாகிறது. அதுகளெல்லாம் அது அவருடைய வேலையை தவிர எங்களுடைய வேலை அல்ல. எங்களுடைய வேலை விசுவாசம். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது தான் நம்முடைய வேலை. அப்போ இதில் இருந்து நாம் அறியக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே வேதாகமம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகலதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் 3 அதிகாரங்கள், ஆதியாகமத்தில் 3 அதிகாரங்கள் மனுஷனுடைய சிருஷ்டிப்பை பற்றியும், மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை பற்றியும், அவனுடைய வீழ்ச்சியை பற்றியுமே அந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 அதிகாரத்தையும் விட மற்ற சகல அதிகாரங்களும் மனுஷனுடைய மீட்பை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய மீட்பை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். மீட்பின் திட்டம் முழுதும் கிறிஸ்துவிலும் சிலுவையிலுமே அடங்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இவை எல்லாவற்றையும் பலியின் மூலம் இவை எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், அதாவது முதல் ஆதியாகமத்தில் முதல் 3 அதிகாரமும் மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதையும் மனுஷனுடைய வீழ்ச்சியை பற்றியும் 3 அதிகாரமும் சொல்கிறது.
அடுத்த மிச்சம் இருக்கிற சகல அதிகாரங்கள், வெளி வரையும் இருக்கிற சகல அதிகாரங்களும் மனுஷனுடைய மீட்பை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ மனுஷனுடைய மீட்பு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையிலுமே தங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் பலியின் மூலம், பழைய ஏற்பாட்டில் காட்டப்பட்ட பலியும் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததிலும் இந்த மீட்பின் திட்டம் சகலதும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மீட்பின் திட்டம் இதன் மூலம் தெளிவாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே மனுஷனுக்கு 3 அதிகாரத்திலே அவனுடைய சிருஷ்டிப்பை பற்றியும் அவனுடைய வீழ்ச்சியை பற்றியும் சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இந்த பலி ஆரம்பம் ஆகிறது. நான் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். மனுஷன் வீழ்ந்த உடனேயே பலி ஆரம்பமாகிறது. இந்த பலியிலேயே மீட்பின் திட்டம் தங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வீழ்ச்சி ஏற்பட்ட உடனேயே கர்த்தர் சர்ப்பத்தின் ஊடாக சாத்தானுக்கு என்ன சொல்கிறார் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையும் சொல்லப்பட்ட உண்மைகள் அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதனை அறியாமல் இருந்தால் அவர்கள் எப்படி பலியை பற்றி அறிவார்கள் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அப்போ வீழ்ச்சி ஏற்பட்ட உடனேயே கர்த்தர் சர்ப்பத்தினூடாக ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை, சுருக்கமாக சொல்ல போனால் தீர்க்க தரிசனத்தை சாத்தானுக்கு அவர் சொன்னார். சர்ப்பத்தின் ஊடாக அதை சொன்னார். எப்படி சொன்னார்? ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 தெரியாத கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தெரிந்திருந்தால் அதனுடைய ஆவிக்குரிய பொருளை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லப்பட்டது என்றதை பார்ப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்கால நசுக்குவாய். இந்த வேத வாக்கியத்தில் தேவனுடைய மீட்பின் திட்டம் தெளிவாக இருக்கிறது. அப்போ ஆதாம், ஏவாள், சாத்தான் சர்ப்பம் மூலமாக சாத்தானுக்கு நேரடியாக ஆண்டவர் சொன்னார். அப்போ என்ன சொன்னார் என்று சொல்லிக்க, உனக்கும் என்று சொல்லிக்க சாத்தானை பார்த்து சொல்றார். உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீ என்று சொல்லும் பொழுதோ கவனமாக, ஸ்திரீ மூலமாகத்தான் இந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் நடைமுறைப்படுத்த போறார். ஆனபடியால் அந்த ஸ்திரீ என்று சொன்ன உடனே ஸ்திரியை முற்று முழுதுமாக சாத்தான் வெறுக்கிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? ஸ்திரியின் வித்து மூலமாகத்தான் இந்த மீட்பின் திட்டம் நடக்க போகிறது. உன் வித்துக்கும், தேவன் இல்லாத முழு மனுஷகுலமும் உன்னுடைய வித்தாக இருக்கிறது. அவள் வித்துக்கும், கிறிஸ்துவே அவளுடைய வித்தாக இருக்கிறார். நான் பகையை உண்டாக்குவேன். அவர் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையில் சாத்தானுக்கு அவர் செய்வதை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் களவாடப்பட்ட ஆதிக்கம், மனுஷனிடத்திலிருந்து களவாடப்பட்ட ஆதிக்கம் திருப்பி புறப்படுகிறது. நீ அவர் குதிக்கால நசுக்குவாய். சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பற்றி பாடுகளை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதனை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதன் மூலம் களவாடப்பட்ட ஆதிக்கம் திருப்பி புறப்பட்டது.
இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.